வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக ரைடு நடத்துவதன் மூலமாக புத்தாண்டின் முதலாவது வாரத்தில் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அமைச்சர் துரைமுருகன். கைது செய்யப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை, கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அள்ளிச் சென்ற வீடியோவை நேற்று முழுவதுமாக நாம் பார்த்திருப்போம். கடப்பாறை மூலமாக வீட்டின் சுவரை இடித்து மூட்டை மூட்டையாக பணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் திமுகவின் நிர்வாகிகளும் சூழ்ந்துள்ளார்கள். மேலும் புத்தாண்டை துபாய்க்கு சென்ற கதிரானந்த் அவர்களும் சென்னையில் தற்காலிகமாக வசித்து வரக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதும் பேசப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆனால் ஸ்டாலின் கைவிரித்து விட்டார். இப்பொழுது எதையும் நாம் யோசிக்க கூடாது. ஏனென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்தடுத்த அமைச்சரை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக நாம் எடுத்த தவறை உங்களிடம் எடுக்க நான் விரும்பவில்லை என்றும், வயது மூப்பின் காரணமாக அனைத்திற்கும் ஒப்புக்கொள்ளுங்கள், அனைத்திற்கும் ஒத்துழையுங்கள் என்று ஸ்டாலின் அவர்களும் கைவிரித்து விட்டார். அந்த அடிப்படையில்தான் தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் விசாரணைக்காக டெல்லி செல்ல உள்ளார். விசாரணையின் முடிந்த பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற ஒட்டுமொத்த தகவல்களுக்கு சரியான பதிலை கொடுக்க தவறிவிட்டால் அவர் மீதும் அல்லது அவரது மகன் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவருக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் நேற்று இரவு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஆவணங்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மணல் கொள்ளையின் மாஃபியாவாக இருக்கக்கூடிய கரிகாலன் அவர்களுடன் தொடர்புபடுத்தி இந்த ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் மூலமாக மணல் கொள்ளையில் மட்டும் பல ஆயிரம் கோடி ஊழல் சேர்த்து வைத்திருப்பதாக புகார்களும் எழுந்துள்ளது. அந்த வரிசையில் தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் இந்த ஆண்டு முழுவதுமாக அவர் வழக்கிற்கும் நீதிமன்றத்திற்கும் செல்ல வேண்டும், புழல் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற தகவலும் எதிர்க்கட்சியினர்கள் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டுடன் அவர் ஓய்வு பெற வேண்டும், அடுத்த சட்டத் தேர்தலில் அவருக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டாம், இடம் கொடுக்க வேண்டாம், அவர்